ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் 5 அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் இந்த வாரம் 5 அதிரடியான அறிவிப்புகள் பற்றி கொடுத்துருக்காங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிர்ச்சியான செய்தி வெளியே இருக்குது. அதாவது உஜ்வாலா கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 9 சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டர் வாங்கினீங்க அப்படின்னா 300 ரூபாய் மானியம் வழங்குறாங்க. ஒரு 950 ரூபா கொடுத்த சிலிண்டர் வாங்கினீங்க அப்படின்னா அதில் மானியமாக 300 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கே செலுத்திடுறாங்க உஜ்வாலா கேஸ் கனெக்ஷனுக்கு மட்டும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயர்லி 9 சிலிண்டர் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு அப்படின்னா, இனி வருஷத்துக்கு 4 சிலிண்டர் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு அதிரடியான அறிவிப்பை பார்த்தா கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒன்லி 4 சிலிண்டருக்கு மட்டும்தான் மானியம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது முதல் அறிவிப்புங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது PF 3.0 ஸ்கீம் மூலமாக UPI மூலமாக நீங்கள் பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சேவை விரைவில் வரும் அப்படின்ற மாரி கடந்த சில மாதமாக அறிவிச்சிட்டே வராங்க. ஸோ PF பணத்தை UPI வழியாக நேரடியாக வங்கி கணக்குக்கு மாற்றிக்கொள்ளும் புதிய வசதி மத்திய அரசு விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது PF பணம் எடுக்க 7 to 10 நாட்கள் ஆகும் நிலையில் இனி UPI வசதி மூலம் உடனடியாக பணத்தை பெற முடியும். அதே நேரம் ஓய்வூதிய கால சேமிப்பை பாதுகாக்கும் நோக்கில் மொத்த தொகையில் 25% பணம் எப்போதும் PF கணக்கிலே இருக்கும்படி லாக் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எல்லா ப்ராசஸுமே முடிவடைஞ்சிருச்சு. விரைவில் உங்களுக்கு UPI மூலமாக பணம் எடுப்பதற்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ UPI மூலமாக பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக ரொம்ப சுலபமாக பார்த்தா வித்தின் ஒரு 1 ஹவரில் உங்களுக்கான பணம் வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவல் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். பணம் பேங்க் அக்கௌண்ட் வரதுக்கு ஒரு 3 டேஸ் கிட்ட ஆகிடும். பட் இப்போ உடனடியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 75%க்கான அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். மீதி 25% அமௌண்ட் இருக்க முடியாத மாதிரி லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. விரைவில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் கடந்த 3 வருஷமாக சொல்லிட்டு வராங்க. ஏன்னா நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது PHH மற்றும் PHH-AY கார்டெலாம் வச்சுருக்கவங்க கம்பல்சரி உங்கள் ஃபேமிலி மேல் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் கைரேகை வச்சே ஆகணுங்க. அதுக்கான கடைசி தேதி 15/6/2026 பண்ண சொல்லி தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு சார்பில் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லா குடும்ப உறுப்பினர் பெயருமே KYC பண்ணியே ஆகணுங்க. ரேஷன் கடைகளில் போயிட்டு சீக்கிரமாக KYC பண்ண பாருங்கள். யாரெல்லாம் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ரேஷன் கடைகளிலே நீங்கள் கைரேகை வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் 4வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸில் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வராங்க. 50 ஆண்டுகளாக உயரும் டிரைவிங் லைசன்ஸ் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் உரிமத்தை 20 ஆண்டுகளிலிருந்து 50 ஆண்டுகளாக உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் புதிய லைசன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெனிவல் பண்ணுறதுக்கு 20 வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதை 50 வருஷமாக உயர்த்த போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மேலும் வாகன உரிமை மாற்றம் உள்ளிட்ட சேவைகள் முழுமையாக ஆன்லைனில் வழங்கவும் விதிமீறல்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் முறையை கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸில் ஒரு சில புதிய மாற்றங்கள். என்ன மாற்றங்கள் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு பதிலாக 50 வயது வைக்கிறது நீங்கள் புதுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வாகன உரிமை மாற்றம், அனுமதி பத்திரங்கள் புதுப்பிப்பு, முகவரி மாற்றம் எல்லாமே ஆன்லைன்லேயே பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இது இல்லாமல் நெகட்டிவ் பாயிண்ட் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் அந்த சிக்னல்லாம் கிராஸ் விதிமீறீங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்டு, அதிவேகமாக வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்டு, மது அருந்தி விட்டு வாகனம் ஓட்டுறது 5 பாயிண்ட், ஹெல்மெட் அணியா அந்த மாதிரி பாயிண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா லைசன்ஸ் கேன்சல் ஆகிறது அல்லது அதிக ஃபைன் போடுறது, அந்த மாதிரி நிறைய அப்டேட் வரப்போகுதுங்க. இதுதான் உங்களுக்கான ஒரு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைசன்ஸ் வச்சுருங்களுக்கு இந்த ஒரு முக்கிய அறிவிப்பு. அதுக்கப்புறம் என்ன அறிவிப்பு அப்படின்னா, புதிய வெப்சைட் கொண்டு வராங்க. அதாவது ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான IRCTC மேம்படுத்தப்பட்ட புதிய வெப்சைட் ஜூலை 14ஆம் தேதிக்குள் தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் அவர் தெரிவிச்சிருக்காரு. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இதாங்க அறிவிப்பு. ஏன்னா IRCTCயில் இன்னும் நிறைய சர்வர் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. பட் எல்லா வெப்சைட்டுமே இப்போ புதுசாக மேம்படுத்தி உங்களுக்கு புதிய வெப்சைட் ஜூன் 15 அன்னைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இதுதாங்க இன்ஃபர்மேஷன். 5 முக்கிய அதிரடியான அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.